பாவி என்னை குறைசது யாரும் பார்க்கவே நினைக்காத காட்டுக்குள்ள யாரடி பார்க்கிறா? இதோ நிற்கிறது கள்ளிமரம். அந்த கள்ளிமரமே சாட்சி. மனுஷனே சாட்சி சொல்ல பயப்படுறான். இந்த கள்ளிமரம் சாட்சி சொல்லுதா? கள்ளிமரம் சாட்சி சொல்லாவிட்டால் உன்னையும் என்னை வைத்தாலே ஆதி சிவன். சரி, ஆதி சிவனை சாட்சி வைத்தால் அம்மா துடி துடித்தால் அந்த இடத்துல லட்சுமி இப்ப லட்சுமி உயிராது கைலாசமலைக்கே செல்கின்றது. இவன் எப்படி இருந்து கிடக்க? அதாவது இவன் நாட்டிற்கு சென்றால் இவருடைய அண்ணன் திருநீரை நட்டுவாள். நாட்டிய உடனே ஓடோடி வருகின்றான். அந்த தாயை பார்த்து சொல்கின்றான், அம்மா அம்மா லட்சுமி வந்தாலே அவன் எங்கு? அவன் வாழ்ந்தால் வேறவனோடுதான் வாழ்வு என்று சொல்லி அந்த காட்டுக்குள்ளுக்கு போயிட்டான். ஏமா லட்சுமியை காட்டுக்கு போக விட்டீங்க? போன போக லட்சுமி அந்த வேறு லட்சுமி என்ன செய்யறான்னு தெரியுமே. போகட்டும். தாய் எவ்வளவோ சொன்னா சொன்ன விரதம் கேட்காம தங்கை லட்சுமியை பார்த்து வேண்டும் ஒரே ஆசையோடு வீரவனை பார்த்து வேண்டும் ஒரே ஆசையோடு ஓடோடி வருகின்றாள். அடித்து அல்லது கையோடு செலுத்தி கட்டி இழுத்தாய் படித்தவள் புத்தோ கொடுத்தாய் தங்கை தேடி ஒரே ஆசையோடு காட்டுக்குள் அப்படியே ஓடோடி வருகின்றாள். தங்கா லட்சுமி தங்கச்சி உயிரோடு இருந்தாலே சட்டப்படப்பா. லட்சுமி தான் இறந்து விட்டாள் அல்லவா? ஒரு இடத்துல அவனை பார்க்கக்கூடிய நேரத்தில் தூரத்துல பார்க்கும்போது லட்சுமி தூங்குவது போல் தெரிந்தது. அவன் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது லட்சுமியுடைய முகமானது ஒரு கல்லால் தூக்கி போட்டவருடைய முகமானது சிதறி கிடக்கிறது. தலையெல்லாம் அப்படி பப்புறமான் சிதறி கிடப்பதை பார்த்தான். யாரம்மா உன்னை இப்படி கொஞ்சம் விட்டார்? சரி, உன்னை கொஞ்சம் பாவை நான் விட்டால் சும்மா விடவே நீ இல்லாத அரண்மனையின் மேல் நான் வாழவ மாட்டேன் என்று சொல்லி அண்ணன் தங்கை எந்தக்கெல்லாம் இறந்தாலோ அந்த கல்லை அப்படியே தூக்கினார். எனவே நாமளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று அந்த கல்லை போட்டு அப்படியே அவனும் இறந்து விட்டார். அதாவது அண்ணன் தங்கை பாசம் இதுதான். அப்படித்தானே தங்கச்சி இறந்துட்டான்னு சொல்லி ஆமா அண்ணனோ அதே கல்லை தூக்கி அப்படியே தலையில போட்டு அவனும் இறந்துட்டான். இதுதான் அண்ணன் தங்கச்சி பாசம். ஆமா, அண்ணன் தங்கச்சி பாசம்னா இப்படிதான் இருக்கும். அது அந்த காலத்தில் உள்ள அண்ணன் தங்கை. இந்த காலத்துல உள்ள அண்ணன் தங்கை எல்லாம் எப்படி இருப்பார்கள்? இந்த காலத்துல உள்ள அண்ணன் தங்கச்சின்னா எப்படா தங்கச்சி செத்து போவான்? ஏன்னா அவ இருந்தான்னா அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆமா, நாம தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். உண்மைதான். இல்லாம இருந்துட்டான்னா அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்காட்டா சொத்து பேர் வந்துடும். உண்மைதான். அப்படின்னு இந்த காலத்துல உள்ள அண்ணன் மாதிரி நினைப்பாங்க. ஆமா என்று சொல்லி சரி அந்த திருநெல்வேலிவனோ தாங்க எந்த கல்லாம் இறந்தாலோ சரி அந்த கல்லை எடுத்து அவனும் கையை போட்டு இறந்தான். இப்படி இவர்கள் இரண்டு பேரும் கைலாசமலைக்கு செல்கின்றது. கெங்கை அணிந்தவா கண்டோம் தொழுவிலா சரங்கையாளை ஆதரினோத லிங்கேஸ்வரானின் தாழ் துணை நீதா கிள்ளையம்பல நடராஜ
செழுமை நாதனே பரமேசா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா அமிழ்தானவா அல்லல் தீர்த்தாண்டவா அமிழ்தானவா நடராஜ செழுமை நாதனே பரமேசா அருள்மாவதி எழுமை அதல் வருத்தம் பொங்கவா எழுமை அதல் வருத்தம் பொங்கவா நடராஜ செழுமை நாதனே பரமேசா பணியுடன் உனையே குறிப்பாடும் பலவிதமாடும் கலையேடும் பணியுடன் உனையே குறிப்பாடும் கலை கலைஞர ஆண்டியாரு கலையலங்கார பாண்டியராடி மலையில் வாச மங்காரமுடியாதவா பிள்ளை அம்பல நடராஜ செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா அமிழ்தானவா பிள்ளை அம்பல நடராஜ செழுமை நாதனே பரமேசா செழுமை நாதனே பரமேசா 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 லிங்கேஸ்வர இப்படியாகவே லட்சுமி கல்லை போட்டு கொண்டாள். அண்ணன் திருநிலத்தவன் தங்கையுடைய பாசத்தினால் இறந்தான். இப்படி இவர்கள் 2 பேரும் உயிரமாக சரி கைலாசமலைக்கு செல்கின்றது. இவங்க 2 பேரும் கைலாசமலைக்கு செல்ல, அதாவது லட்சுமி கொண்டான இந்த வேலவன் ஒரு பொருளுடைய நகையை நான் கடத்தில் சரி அப்படி ஆடுற பாடமோடு வர்றான். எனக்கு கொடுத்த போது அர்த்தமே நம்முடைய கையில் வந்து விட்டதல்லவா? இந்த நகையை நீராக என்ன செய்ய வேண்டும்? நீரை கொண்டு போய் என்ன பண்ணலாம்? நேரா கொண்டு விற்க வேண்டும். அதுல கொஞ்சம் பணம் கிடைக்கும். ஆமா, அந்த பணத்தை வட்டிக்கு கொடுக்கணும். சரி, வட்டி குட்டி போட குட்டி வட்டி போடும் என்று சொல்லி ஆசையோடு சரி ஆடல பாடலமாகவே வருகின்றாள். காசியை கொண்ட பழிதவனை தடத்தெரியாதவனே சாட்டு வழி விட்டு நாடு வழியாக சாட்டு வழி விட்டு நாடு வழியாக சத்திரோட